போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனையானது நடைபெற இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் வரும் 8ஆம் தேதி ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த ஆலோசனையில என்னென்ன முக்கிய விஷயங்கள் பேச இருக்காங்க? வணக்கம் ராஜலட்சுமி. பொங்கல் பண்டிகைக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கம் தொடர்பாக வரும் 8ஆம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடத்தப்பட இருக்கிறது. பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகைக்கு தென் மாவட்டங்களுக்கு சென்னையிலிருந்து ஏராளமானோர் செல்லும் நிலையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். இந்த ஆண்டும் ஜனவரி 14 மற்றும் 15 ஆகிய தினங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கும் நிலையில் சென்னை லட்சக்கணக்கானோர் தென் மாவட்டங்களுக்கு மற்றும் சொந்த ஊர்களுக்கு செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பண்டிகைக்காக எத்தனை சிறப்பு பேருந்துகளை இயக்கலாம் என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 5 பேருந்து நிலையங்களிலிருந்து பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். குறிப்பாக கோயம்பேடு, சைதாப்பேட்டை, கே நகர், பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. இந்த ஆண்டே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்தும் பேருந்துகளை இயக்கலாமா என்பது தொடர்பாகவும் அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது. வரும் 8ஆம் தேதி பொங்கல் பண்டிகையொட்டி எத்தனை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது, அதற்கான முன்பதிவு எப்போது தொடங்கப்பட இருக்கிறது என்பது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது போக்குவரத்து துறை அமைச்சரான ஆலோசனைக்கு பிறகாக செய்தியாளர் சந்திப்பில் வெளியிடப்படும். அதன் பிறகாக பொதுமக்கள் தாங்கள் செல்லும் ஊருக்கு சிறப்பு பேருந்துகளில் செல்ல முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பொங்கல் சிறப்பு பேருந்துகள் இயக்கும் தொடர்பாக வரும் 8ஆம் தேதி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது.